வணக்கம் மாணவர்களே. தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் பாடம் பேரண்டம் சூரிய குடும்பம். அதில் 2வது பகுதி நாம் பார்ப்போம். ஏற்கனவே பேரண்டம் எப்படி தோன்றியது, என்னென்ன கோள்கள் இருக்குது, நமக்கு பக்கத்தில் இருந்த கோள்கள் என்ன, எல்லாவற்றையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ நாம் புவி நம்முடைய கோளை பற்றி இன்னும் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களை எல்லாம் சில கேள்விகள் கேட்குறேன். அதற்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறீங்களா? பூமி சூரியனை சுற்றி வருது அப்படின்னு நாம் பார்த்தோம். எந்த திசையில் சுற்றி வருது? சொல்லுங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி, இரவு பகல் ஏன் வருது? இப்போ இந்த கோடை, குளிர்காலம், இந்த மாதிரியான காலங்கள்லாம் ஏன் வருது? நான் மேலே சொன்ன எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. யாரால் அதை சொல்ல முடியும்? மாணவர்களே, முயற்சி பண்ணுங்க. மிக சரியான விடை, புவியின் இயக்கம். புவியினுடைய இயக்கம்தான் இரவு பகல் மாற்றத்தையும் பருவ காலங்களையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. இது எல்லாமே புவியின் இயக்கம் என்ற ஒற்றை சொல்லில் அடங்கும். புவியின் இயக்கத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புவியினுடைய வடிவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதோட சாய்வு, இது ரெண்டையும் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் பருவ காலங்கள் ஏன் வருது, இரவு பகல் ஏன் வருது அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்மால் உணர முடியும். முதல்ல புவி என்ன வடிவம்? நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாம் வகுப்புகளில், கீழ்நிலை வகுப்புகள்லாம் உலக உருண்டை அப்படின்னு சொல்லுவோமா? பார்த்துருக்கீங்களா? அந்த உலக உருண்டை என்பது ஒரு மாதிரி வடிவம், புவியின் மாதிரி வடிவம். இதுக்கு இன்னும் ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். புவியினுடைய வடிவத்தை சார் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாதிரியே ஊதா கலரில் ஒரு பிளாஸ்டிக் உருண்டை மாதிரி இருக்குமா சார்? கிட்டத்தட்ட. ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, புவியினுடைய வடிவம் ஆப்பிளை பார்த்துருக்கீங்களா? ஆப்பிள் பழத்து மாதிரி மேற்பக்கமும் கீழ்ப்பக்கமும் சற்று தட்டையாகவும் பக்கங்களில் சற்று பெரிதாகவும் காணப்படும். ஆரஞ்சு பழத்தை பார்த்துருக்கீங்களா? அது மாதிரியும் கூட சொல்லலாம். மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் சற்று தட்டை, அதனுடைய பக்கவாட்டு பகுதிகளில் சற்று பெரியதாக காணப்படும். அப்போ இதையும் சொல்லலாம். பரங்கிக்காய் பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரியும் சொல்லலாம். மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் தட்டை, அதனுடைய பக்கவாட்டு பகுதிகளில் பருத்து காணப்படும். அது மாதிரி தான் நம்ம புவியினுடைய வடிவமும் மேற்புறமும் கீழ்ப்புறமும் சற்று தட்டையாகவும் அதனுடைய பக்கவாட்டு பகுதிகளில் சற்று மேடாகவும் காணப்படும். அப்படி இருந்தால் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய உலக உருண்டையில் ஏன் சார் அப்படி இல்லை? நான் அதனால தான் உங்கள்கிட்ட முதல்லையே சொன்னேன், உலக உருண்டை என்பது ஒரு மாதிரி. அப்போ உண்மையான உலக உருண்டை எப்படி சார் இருக்கும்? இதோ பாருங்கள் இந்த காணொலியை. இந்த காணொலியில் உலக உருண்டையினுடைய உண்மையான வடிவம் காணப்படுது. அதில் பார்த்தீங்களா? மேற்புறமோ கீழ்ப்புறமோ சற்று தட்டையாக இருக்குது. அதனுடைய பக்கவாட்டு பகுதிகளில் சற்று மேடான ஒரு ஒழுங்கற்ற அமைப்பு இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், இதனுடைய மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் இதுவரையிலும் நீங்கள் சொன்ன எந்த உதாரணத்தையும் பொருந்தலையே சார், அப்புறம் எப்படி சார் இதை கோள வடிவம்னு சொல்கிறோம்? தவறு தானே. ஒரு விஷயத்தை மிகச்சரியாக சொல்லணும் அப்படின்னா அதை அப்படியே அதனுடைய வடிவத்தோடு தான் ஒப்பிடணும். இப்போ நீங்கள் இந்த காணொலியில் பார்த்த பூமியினுடைய வடிவத்தை எதனுடையும் இந்த உலகத்தில் ஒப்பிட முடியாது. எனவே தான் விஞ்ஞானிகள் இதற்கு புவி என்பது புவி வடிவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஏன்னா இந்த உலகத்தில் புவியினுடைய வடிவம் மாதிரி எந்த ஒரு பொருளும் கிடையாது. புவி என்பது புவி வடிவம் கொண்டது, அவ்வளவுதான். அடுத்தது இதை ஏறக்குறைய கோள வடிவம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப புவி என்பது புவி வடிவம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை ஆங்கிலத்தில் என்ன சார் சொல்லுவோம்? ஜியாய்டு. என்னது? ஜியாய்டு. இந்த ஜியாய்டு வடிவம் உள்ள புவி சுழலுவதால் தான் நமக்கு இரவு பகல் மாற்றம் வருகிறது. அடுத்த விஷயம், நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப முதல்ல வடிவத்தை பார்த்தோம், அடுத்தது சாய்வு. பூமி என்பது 23.5 டிகிரி 23.5 டிகிரி சாய்வை கொண்டுள்ளது. அதை எப்படி சார் நம்ம உணர்ந்துக்கிறது? இதோ உங்களுக்கான ஒரு காணொளி. இந்த காணொளியை பாருங்க. 23.5 டிகிரி சாய்வில் நம்முடைய உலகம் சுழந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த காணொளியில் காண்றது மாதிரி தான் இருக்கும். சரிங்க சார், 23.5 டிகிரி சாய்வில் இருக்கு, இதனால என்ன சார் ஒரு நன்மை இல்லை என்ன தீமை அப்படின்னு பார்த்தோம்னா, புவி 23.5 டிகிரி சாய்வில் இருக்கிறதுனால நமக்கு 2 விதமான நன்மைகள். என்ன? முதல் நன்மை நாம் உணர்றது இரவு பகல் மாற்றம். சார், புவி அதோட அச்சில் 23 டிகிரி சாஞ்சிருக்கிறதுனால நமக்கு எப்படி சார் இரவு பகல் மாற்றம் வரும்? புவி சூரிய குடும்பத்தில் எதை சுற்றி வருகிறதுன்னு நாம் பார்த்தோம் போன வகுப்பில். புவி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த நீள்வட்ட பாதையில் 23.5 டிகிரி சாய்வில் சுற்றி வருவதனால தான் நமக்கு இரவு பகல் மாற்றமும் பருவகால மாற்றங்களும் ஏற்படுது. புவியினுடைய 23.5 டிகிரி சாய்வு அதனுடைய நீள்வட்ட பாதையில் 66.5 டிகிரி சாய்வு கோணத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த 66.5 டிகிரி சாய்வு கோணத்தில் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது தான் நமக்கு கோடை காலம், குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம் போன்ற பருவகால மாற்றங்கள் ஏற்படுது. மாணவர்களே, இப்போ பூமி 23.5 டிகிரி அச்சில் சாய்வு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனால் இரவு பகல் மாற்றம் வருது. இதெல்லாம் நாம் இப்போ பார்த்தோம். இப்போ இந்த இரவு பகல் மாற்றம் எவ்வாறு வருகிறது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா? பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இது புவியின் இயக்கம். இப்போ தன்னைத்தானே சுற்றி வருவதனால தான் இரவு பகல் என்ற மாற்றம் ஏற்படுகிறது. பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள சுமார் 23 மணி நேரம் 56 நிமிடம் நாம ஒரு நாள்னு சொல்றோம். நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்றத கடிகாரத்தில் பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? கடிகாரத்தில் எத்தனை மணி நேரம் தான் காட்டும்? 1லிருந்து 12 வரையிலும், அப்புறம் திரும்பவும் 1லிருந்து 12 வரையிலும். கடிகாரம் 2 முறை தன்னைத்தானே சுற்றி வரக்கூடிய நேரத்தை தான் நம்ம ஒரு நாள்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சார், இதில் வித்தியாசம் ஏதாவது இருக்குமா சார்? வேற யாராவது இந்த ஒரு நாளை எப்படியாவது பார்க்குறாங்களா சார்? கண்டிப்பாக. யார் யாரெல்லாம் ட்ரெயினில் போயிருக்கீங்க உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு? யார் யாரெல்லாம் ஏரோப்ளேனில் போயிருக்கீங்க? தம்பி நீ சொல்லுப்பா. ட்ரெயினில் போயிருக்கியா? இப்போ நீ அந்த ட்ரெயினில் போய் ஏறும் பொழுது உன் வண்டி எப்போ வரும் அப்படிங்கிறத அங்கே அறிவிப்பு செய்வாங்கல்ல, பார்த்துருக்கியா? அதில் சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு முதல்ல அது வருமா, அடுத்தது வந்து சேர வேண்டிய நேரம் 12:01 அந்த மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? இருக்காது. ஏன்னா அவங்க இப்போ ஒரு ட்ரெயின் வந்து 12 மணிக்கு வந்துட்டு
1 மணிக்கு அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகுது அப்படின்னா வந்து சேரும் நேரம் 12 மணி, கிளம்பும் நேரம் 13 மணிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம கடிகாரத்தில் 13 இருக்கா? இல்லைல்ல. ஆனால் அவங்க ஏன் 13ன்னு வச்சிருக்காங்க? அதே மாதிரி நள்ளிரவு 12 மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை ட்ரெயின் வர்ற நேரத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க? 00:00 மணிக்கு வந்து சேரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 24 மணி நேரம்னு ஏறக்குறைய சொன்ன இல்லைங்களா? அதில் குழப்பம் வராமல் பயணிகளுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க மதியானம் 12 மணியை சொல்கிறதோட விட்டுட்டு 1 மணிங்கிறத 13ன்னு சொல்லுவாங்க. நள்ளிரவு 12 மணி அப்படின்னு வரும்பொழுது 23 மணி 56 நிமிடம் 59 நிமிடம் அடுத்தது 00 என்ற நிலைக்கு வந்துடும். அடுத்து நள்ளிரவு 1 மணிங்கும் பொழுது அவர்களுடைய அடுத்த நாள் துவங்கிடுது. இப்படித்தான் 24 மணி நேரம் ஒரு நாள் என்பது நாம் மிக அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம். சரி, இன்னொரு விஷயம், இப்போ இரவு பகல் வருது. இந்த இரவு பகல் சூரியனை சுற்றுவதனால் வருகிறதா இல்லை தன்னைத்தானே சுற்றுவதால் வருகிறதா? ஏதாவது ஒரு பதில் சொல்ல முடியுமா உங்களால? அந்த பையன் சொல்றது தான் கரெக்ட். அது தன்னைத்தானே சுற்றுவதாலும் சூரியனை சுற்றுவதாலும் கலந்து ஏற்படுகிற ஒரு செயல்பாடு. தன்னைத்தானே சுற்றுவதனால மட்டும் இரவு பகல் வந்துடாது. சூரியனையும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரணும். அதுவும் 23 டிகிரி சாய்ந்து சுற்றணும். அப்பொழுதுதான் இரவு பகல் மாற்றம் வரும். இப்போ இந்த காணொளியை பாருங்க. இதில் உலக உருண்டை என்பது சுற்றி வருகிறது. ஒரு புறத்திலிருந்து வெளிச்சம் தெரியுதா, இன்னொரு புறம் வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்கு. சார் அது மாதிரி ஆகுமா சார்? கண்டிப்பாக. நாம் ஒரு பெரிய பந்தை எடுத்து ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு விளக்கை பொருத்தி காண்பிச்சோம்னா அதனுடைய மறுபக்கத்தில் இருந்து நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது இருட்டாகத்தான் இருக்கும். இதே மாதிரி தான் நமக்கு பகலாக இருக்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு இரவாக இருக்கும். புவியினுடைய ஒளிப்படும் பகுதியை பகல்னும் ஒளிப்படாத பகுதியை இரவுன்னு நாம் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த காணொலியில் பார்த்தது மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது எந்த இடத்து வரையிலும் ஒளிப்படும், எந்த இடத்துக்கு அப்புறம் ஒளிப்படாது அப்படின்னு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா? அந்த எல்லை தான் ஒளிர்வு வட்டம். சூரியனுடைய ஒளி கதிர்கள் படும் பகுதியையும் ஒளி மறைவு பகுதியையும் பிரிக்கக்கூடிய ஒரு கோட்டிற்கு தான் நாம் ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஒளிர்வு வட்டம் அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? டெர்மினேட்டர் லைன். டெர்மினேட்டர் லைன் அப்படின்னா சூரியனுடைய ஒளி படும் பகுதியையும் ஒளி மறைவு பகுதியையும் பிரிக்கக்கூடிய ஒரு கோடு. புவி சூரியனை சுற்றும் நிகழ்வு. அடுத்தது முதல்ல நாம் பார்த்தது பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது அச்சில் பார்த்தோம். இரவு பகல் மாற்றம் வருது, அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒளிர்வு வட்டம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இது புவியின் ஒரு வகையான இயக்கம். இப்போ புவியினுடைய இரண்டாவது இயக்கத்தை பற்றி நாம் பார்ப்போம். அதை சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி தன்னுடைய அச்சில் சாய்ந்து கொண்டு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நிகழ்வு சுற்றுதல். இந்த சுற்றுதல் நிகழ்வு எவ்வளவு வேகத்தில் நடக்குது அப்படின்னா வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் புவி சூரியனை வலம் வருகிறது. இந்த வலம் வருதல் ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து திரும்பி அதே இடத்துக்கு ஒரு சுற்ற முடிக்கிறதுக்கு 365 நாள். எவ்வளோ நாட்கள்? 365 அப்புறம் ஒரு 1/4 நாள். அவ்வளவு காலம் ஆகிறது. அந்த ஒரு சுற்ற முடிக்கக்கூடிய காலத்தை தான் நாம் ஒரு வருடம்னு சொல்கிறோம். இப்போ ஆங்கில முறை நாட்காட்டியை தானே பயன்படுத்துகிறோம்.
முதல் நாள் எந்த தேதியில் ஆரம்பிக்குது? ஜனவரி 1. கடைசி தேதி எப்போ முடியுது? டிசம்பர் 31. 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலும் எவ்வளோ வரும்? தேதியெல்லாம் எண்ணி பார்த்துருக்கீங்களா? கூட்டி பார்த்துருக்கீங்களா? 365 நாள் வரும். சார், எப்பயாவது தேதியில் பார்த்தோம்னா 366 வருது சார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது யாராவது கேட்டிருக்கீங்களா? ஏன் அந்த நிகழ்வு ஏற்படுது? நான் இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன்? பூமி நீள்வட்ட பாதையில் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 கால் நாள் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் நம்ம கேலண்டரில் ஒரு வருடத்திற்கு எவ்வளோ நாள் தான் எடுத்துக்கிறோம்? 365 நாள் தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ எவ்வளோ நாளை நம்ம விட்டுறோம்? கால் நாள். இந்த கால் நாளை விட்டுட்டு நாம் காலத்தை கணக்கிட முடியுமா? முடியாது. ஏன்? அது எங்கேயாவது ஒரு பக்கம் தவறை ஏற்படுத்திடும். அப்போ அந்த தவறை சரி செய்யணுமா இல்லையா? இப்போ எல்லா நாட்களும் 24 மணி நேரம் கொண்டது, ஒரு நாள் முழுமையான நாள், ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் கால் நாள். அந்த கால் நாளைக்கு அடுத்த நாள்லேருந்து அடுத்த வருடம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் எளிதாக அதை புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது அல்லவா? அதனால தான் 365 நாள் என்ற முழுமையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கால் நாளை கணக்கில் விட்டுறாங்க. கால் நாளில் கணக்கில் முழுமையாக விடாமல் 4 வருடங்களுக்கு ஒரு முறை 4 கால் நாட்கள் சேர்ந்தது எவ்வளோப்பா? 4 கால். கணிதத்தில் படிச்சிருக்கீங்களே, 4 கால் சேர்ந்தது ஒரு முழு நாள். சரியா? அப்போ ஒரு முழு நாள் சேர்க்கும் பொழுது அந்த கேலண்டரை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 366 தேதி இருக்கும். அது ஒன்றில் மட்டும். எதில் இருக்கும்? தம்பி மிகச்சரியா சொன்ன, பிப்ரவரி மாதத்தில் மட்டும்தான் அந்த வித்தியாசம் இருக்கும். ஜனவரிக்கு எப்பவுமே 31 தான். பிப்ரவரிக்கு மட்டும்தான் 28 29 என்ற வித்தியாசம் வரும். இதை நாம் பரிசோதித்து பார்க்கறதுக்கு நம்முடைய ஆண்டு கேலண்டர் இப்போ என்ன வருடம்? 2020. இந்த 2020வது வருஷம் 365 நாளா 66 நாளா? எப்படி நம்ம எளிதாக கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு முறை இருக்கு. நம்மளுடைய ஆண்டு 2020. இந்த 2020 4ஆல் வகுக்கணும். வகுக்கும் பொழுது மீதம் வரலை அப்படின்னா அது லீப் ஆண்டு, மீதம் வந்தால் அது சாதாரண ஆண்டு. சரிங்களா? அடுத்த விஷயம், நீள்வட்ட பாதையில் சுற்றுவதால் ஏற்படுகிற இன்னொரு மாற்றம் பருவ காலங்கள். சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த பருவ காலங்கள் என்னென்ன? நாம் 4 முக்கிய பருவ காலங்களை சொல்லுவோம். கோடைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம். சரிங்களா? இப்போ இந்த 4ம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா நீள்வட்ட பாதையில் சுற்றுவதால். சார், நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால எப்படி சார் இந்த வித்தியாசங்கள் வரும்? ரொம்ப எளிமையாக உணரணும் அப்படின்னா, ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த நெருப்பை நாம் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவோம்னு நினச்சிக்கங்க. அப்படி நினைக்கும் பொழுது அந்த நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு வெப்பம் அதிகமாக தெரியுமா, இல்லை தூரத்தில் இருக்கும்போது வெப்பம் அதிகமாக தெரியுமா? பக்கத்தில் இருக்கும்போது தானே. அதே மாதிரி தான் சூரியன் என்ற எரிகின்ற விண்மீனை புவி நீள்வட்ட பாதையில் சுற்றும் பொழுது 2 முறை அதற்கு மிக அருகிலும் 2 முறை மிக தொலைவிலும் இருக்கும். எப்பெல்லாம் மிக அருகில வருதோ அப்பெல்லாம் கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம் என்று அதனுடைய தன்மை மாறி வரும். சரியா? இப்போ அடுத்தடுத்த காலங்கள் எப்படி ஏற்படுது அதை நாம இந்த காணொளியை பார்க்கலாமா? இந்த காணொளியை பாருங்க. நீள்வட்ட பாதையில் சுற்றுதா? சூரியனுக்கு மிக அண்மையில் 23 டிகிரியில் சாய்ந்து சுற்றும் பொழுது மார்ச் 21ஆம் தேதி
செப்டம்பர் 23ஆம் தேதி 2 தடவை பூமி சூரியனுக்கு மிக குறைவான தூரத்தில் அதை பார்க்கும். அடுத்தது ஜூன் 22ஆம் தேதி, டிசம்பர் 22ஆம் தேதி ஆகிய தினங்களில் மிக தொலைவில் இருக்கும். இதிலிருந்து தான் நாம் பூமியினுடைய பருவகால மாற்றங்களை கணிக்கிறோம். மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரையிலும் பூமியினுடைய வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி காணப்படும். தென் அரைக்கோளம் சூரியனை விட்டு விலகி காணப்படும். வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து இருக்கிறதுனால அங்க அதிக வெப்பம் கிடைக்கப்பெற்று வட அரைக்கோளத்தில் கோடைக்காலம் இருக்கும். சூரியன்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுனால தென் அரைக்கோளத்தில் பனிக்காலம் இருக்கும். இதற்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி வரையிலும் சூரியனுடைய தெற்கு அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் சூரியனை விட்டு விலகியும் இருக்கும். இப்போ தென் அரைக்கோளம் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அங்கே தென் அரைக்கோளத்தில் கோடைக்காலமும் வட அரைக்கோளத்தில் குளிர்காலமும் ஏற்படும். இப்போ இதில் 23.5 டிகிரி சாய்வில் பூமி சுற்றி வருதா? நான் சொன்ன விஷயங்களெல்லாம் அதில் பாருங்க. வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்திருக்கா? தென் அரைக்கோளம் சூரியனை விட்டு விலகி இருக்கா? அதே மாதிரியே பார்த்துட்டு வாங்க. அடுத்த செப்டம்பர் 23ஆம் தேதி அப்படியே மாற்றமாக இருக்கும். எல்லாம் பார்த்துட்டீங்களா? சரி, அது ஏன் சார் அந்த குறிப்பிட்ட 2 தேதி அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 21ஆம் தேதியும் செப்டம்பர் 23ஆம் தேதியும் சூரியனுடைய கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தா விழும். அதிலிருந்து தான் அந்த மாற்றத்தை நாம் தெளிவாக உணர முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தா, நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தா விழும் பொழுது உலகினுடைய பாதி பகுதிக்கு மிக சமமாக இரவும் பகலும் காணப்படும். அதனால் இந்த 2 தினங்களில் நாம் என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, சம பகல் சம இரவு நாட்கள். அது என்ன சார் சம பகல் சம இரவு? பகல் பொழுது நாம் எவ்வளவு மணி நேரத்தால் கணக்கிடுறோம்? 12 மணி நேரம். இரவு எவ்வளவு மணி நேரம் கணக்கிடுறோம்? 12 மணி நேரம். இந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா மிக சரியாக பகலானது 12 மணி நேரமும் இரவானது 12 மணி நேரமும் நமக்கு இருக்கும். அப்போ மற்ற நாளெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் எத்தனை மணிக்கு இருட்டும்? இருட்டும்னா என்ன? சூரியன் மறைகிறது, அதாவது வெளிச்சம் குறையிறது. கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அந்த ஒளி குறையும் காலம் கொஞ்சம் லேட் ஆகும். 6:15 6:30 அது மாதிரி ஆகும். அப்போ வரையிலுமே வெளிச்சம் இருக்கும். அதே குளிர்காலத்துலேயும் அதே மாதிரியா இருக்கும்? இல்லை, வெகு சீக்கிரம் 5:30 5:15 அதுக்கெல்லாம் கூட இருட்டிடும். இது எல்லாம் நீங்கள் இயல்பாக பார்க்கறது தான். ஆனால் நாம் எப்பயுமே இதை மிக சரியாக கவனித்து பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இந்த சம பகலிரவு நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி சூரியனுடைய கதிர்கள் விலகியோ அல்லது அதனுடைய கதிர்கள் மிக பக்கமாக வரும் அப்படிங்கிறத வச்சு 2 முக்கியமான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். எப்போ கோடை காலத்திலிருந்து குளிர்காலம் வருமோ அப்போ கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம். எப்போ முடியும் அப்படின்னா ஜூன் 21ஆம் தேதி கோடைக்கால கதிர் திருப்பம். ஏப்ரல் மாதம் மே மாதம் அந்த லீவு, அந்த லீவில் இருக்கக்கூடிய வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த வெப்பநிலை ஜூன் 21க்கு மேலே குறைந்து கொண்டே வரும். அதுதான் கோடைக்கால கதிர் திருப்பம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குளிர்காலம் ஆரம்பிக்கும். எப்போ? நம்ம அரையாண்டு லீவு அப்போ. அரையாண்டு லீவு அப்போல்லாம் குளிர்காலம் ஆரம்பிச்சிடும். அந்த குளிர்காலம் எப்போ மிக அதிகமாக போய் வெப்பம் கொஞ்சம் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா
டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி. இந்த நாட்களை உங்களுடைய கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வானிலை அறிக்கையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அப்போ பார்க்கும் பொழுது வெப்பம் அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த வெப்பநிலையை விட அந்த டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து அந்த வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதை தான் குளிர்கால கதிர்த்திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுவரையிலும் நாம் பூமியில் ஏற்படுகிற கால மாற்றங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய இரவு பகல் மாற்றம் இதை பார்த்தோம். அடுத்தது இந்த புவியை மொத்தம் 3 கோளங்களாக பிரிச்சிருக்காங்க. என்ன? பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம். இந்த 3 கோளங்களை பற்றியும் நாம் கொஞ்சம் பார்ப்போமா? இந்த பாறைக்கோளம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் லித்தோஸ்பியர் என்ற வார்த்தையால் குறிப்பிடுறாங்க. லித்தோஸ் என்பது ஒரு கிரேக்க சொல். இதனுடைய பொருள் பாறை. பாறை மற்றும் மண் அடுக்கு காணப்படுறத லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஹைட்ரோஸ்பியர், நீர்க்கோளம். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிருந்து நீர் என்ற வார்த்தையை பொருள் போடுற மாதிரி எடுத்துக்கிட்டு ஹைட்ரோஸ்பியர்னு சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் இருக்கு? கடல்கள், பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள், பனி உறைகள், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவி, இவை அனைத்தும் சேர்ந்தது தான் நீர்க்கோளம். 3வது கோளம் நான் என்ன சொன்னேன்? வளிமண்டலம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் அட்மோஸ்பியர் என்ற வார்த்தையால் சொல்றாங்க. அட்மோ என்பதும் ஒரு கிரேக்க சொல். இதனுடைய பொருள் காற்று அல்லது வழி. புவியை சுற்றி இருக்கக்கூடிய காற்று தொகுதியை தான் நாம வளிமண்டலம்னு சொல்றோம். இந்த வளிமண்டலத்தில் மிக முக்கியமான வாயுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நைட்ரஜனும் ஆக்சிஜனும். நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 78%. ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 21%. அப்ப மீதம் இருக்கக்கூடிய வாயுக்கள் மிக குறைவான அளவில் தான் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் மிக குறைவான அளவில் தான் இருக்கு. அடுத்தது ஓசோன். இந்த வளிமண்டலத்துக்கு அடுத்தது உயிர்கோளம். அப்படின்னா பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் இவை 3ஓடு தொடர்பு கொண்டு மனிதர்கள் வாழக்கூடிய சிறிய பகுதியை தான் உயிர்கோளம்னு சொல்றாங்க. இந்த உயிர்கோளம் என்பது ஆங்கிலத்தில் பயோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. பயோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து தான் இந்த பயோஸ்பியர் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டுள்ளது. உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியான பகுதியா இருக்கிறதுனால இதை உயிர்கோளம்னு சொல்றாங்க. இந்த உயிர்கோளம் பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்த வகுப்புல நாம வேறொரு புதிய பாடத்தோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.